உசியா ராஜாவை குறித்த காரியத்தை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு 2 நாளாகமம் 26வது அதிகாரத்திற்கு நேராக முதலாவது உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். ராஜாக்களின் புஸ்தகத்திலேயும் நாளாகம புஸ்தகத்திலேயும் ஆண்டவர் ராஜாக்களின் வாழ்க்கையை எழுதி வைத்திருக்கிறதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன் நேற்றைய தினத்தில். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? நீங்கள் சாப்பிடும் முன்னதாக 2 நாளாகமம் 26வது அதிகாரத்தை வாசித்து விட்டு தான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னேன். அதை செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். செய்யாதவர்களை பெஞ்சில் ஏற்றி வைக்கிறதுக்கு எனக்கு தெரியவில்லை. பள்ளிக்கூடம்னா செஞ்சிருக்கலாம், இல்லை பப்ளிக் மீட்டிங்கில் செய்ய முடியல. ஓகே, ஸ்டில் இன்றைக்கும் அது பிந்தி போகவில்லை. நேற்று வாசித்திருந்தாலும் இன்றைக்கும் போய் வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். இந்த உசியா ராஜாவாக இருக்கிறதற்கு ஆரம்பித்த நாட்களில், அதாவது உசியா ராஜா 16 வயதிலே ராஜாவானான். 26வது வருஷம் என்று சொல்லும்போது அவனுக்கு கிட்டத்தட்ட 42 வயது ஆகும்போது, இந்த மிடில் 52 வருஷத்துல நடுவில் வரும்போது தேசத்தினுடைய நிலைமையைத்தான் ஆண்டவர் ஏசாயாவின் மூலமாக உரைத்ததை நேற்று தினத்தில் கொஞ்சம் காண்பித்தேன். இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக காண்பிக்கிறேன் என்று சொன்னேன். இப்பொழுது இந்த ராஜாவினுடைய நாட்களில் நடந்த காரியங்களை முதலாவது காண்பித்தால் இன்றைய சூழ்நிலையிலையும் அது பொருந்தும் என்றும், அந்த நாட்கள் எப்படி இருந்தது, ஆனால் அதற்கு பின்பு எப்படி மாறி போய்விட்டது என்று காண்பித்து, இந்த நேரத்தில் தான் மிஷனரி சவால் தேவ ஜனத்துக்கு நேராக வருவதை இன்றைக்கு நான் காண்பித்துக் கொடுக்க போகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிக்கலாம். முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். நேற்றைய தினத்தில் சொன்ன சின்ன வயதிலே ராஜாவாகி விட்டான். 16 வயதுதான். ஆனால் ஒன்று செய்தான். என்ன செய்தான்? 4வது வசனத்தை வாசியுங்கள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து 5வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இறங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். நல்லா கவனிங்க. சின்ன பிள்ளைதான், ஆனா சின்ன பிள்ளைக்கு யார் தெரியுமா மாடல்? அவங்க அப்பா. ஹலோ, ஆமா, அவங்க அப்பா செம்மையாய் நடந்ததை பார்த்தான். அதனால he was only 16. நல்லா கவனிங்க அப்பாமார்களே, கவனிங்க. அப்பாவாக மாறப் போகிறவர்களே கவனிங்க. அம்மாமார் உடனே சொல்லிடாதீங்க. நம்ம வீட்டில் சண்டை வரும்போது இப்படி ஒரு வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். உன் பிள்ளைய பாருடி. ஏன்னா இவருக்கு பிள்ளை இல்லையா? உன் பிள்ளைய பாருடி, கேளுடி, எதுக்கு பிந்தி வர்றான்னு கேளுடி. வீட்டுக்கு பிள்ளை வந்ததுன்னா யார் கேட்டிருக்கணும்? அப்பா கேட்டிருக்கணும். டேண்டா எங்க சுத்திட்டு வரேன். இவர் சொல்லுவார், இவருக்கு ஒரு ஏஜென்ட் பெஞ்சாதி பத்தி கேளுடி. அதான் நேராக கேட்க மாட்டாராம். அவ்வளோ ரொம்ப கனிஷ்டமான உறவு. கேளுவான் பிள்ளைங்க எங்க சுத்திட்டு வரான். படிக்க வேண்டிய நேரத்தில் பரீட்சை வருது, அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான். வந்தான்னா செல்போனையே பார்த்து நோண்டிக்கிட்டு இருக்கான். ராத்திரி நோண்டுறாண்டி, உனக்கு தெரியுமா? பிரசங்கம் யாருக்கு நடக்குது? இந்த அம்மாமார்களும் உடனே வாலிப வயசில் நீங்க எப்படி இருந்தீங்க? உங்க வண்டவளத்தை உங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியுமா? அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு.
இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடுறத அன்னைக்கு ஆதாம் காலத்திலிருந்து இதுவரைக்கும் செய்து கொண்டே வந்ததுனால பிள்ளைக்கு ஊரு ரெண்டு பட்டுச்சுன்னா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். நல்ல கவனிங்க. வீட்டில் அவனுக்கு தெரியும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வச்சு சண்டை வருதுன்னா சண்டை நடக்கட்டும், அப்பதான் எனக்கு கொண்டாட்டம். உடனே அம்மாட்ட போய் அடுத்த நாள் காலையில் சொல்லலாம், அம்மா அப்பாட்ட கேஸா காசு கொடுக்க மாட்டார், ஒரு 50 ரூபா கொடுக்க சொல்லு. இப்போ பிள்ளை அம்மா அப்பாட்ட போய் கேட்காது, ஏன்னா தெரியும் அப்பா கொடுக்க மாட்டாருன்னு. அம்மாட்ட போய் அதில் குடிங்க கேட்டா அவர் சொல்லாரு 500 ரூபா நோட்டா இருக்குடி, சேஞ்ச் இல்லை. உடனே கொடுத்துட்டான் பாருங்களேன், 10 நாளைக்கு கொடுக்க வேண்டாம் வேண்டாம். அம்மா ரெக்கமெண்டேஷன். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பிள்ளையை கெடுத்துறாதீங்க. எனக்கு ஒரு பெரிய நண்பர், நல்ல நண்பர், ஒரு நெருங்கிய நண்பர் இருக்கிறார் சுவிஸ் தேசத்தில். அவருக்கு 25,000 ஏக்கர் நியூசிலாண்டில் இருக்கு. நியூசிலாந்து தேசத்தில் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறவருக்கு 25,000 ஏக்கர் இருக்குது. அவர் வீடுகளை கட்டி விற்கிறவர். அவர் ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட். அவருடைய கதை பெருசு, என் புத்தகத்தில் கொஞ்சம் எழுதியிருக்கேன். அவருக்கு 5 ஆம்பளை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க இல்லை. அவங்க ஆபீஸ் ஒன்று இருக்குது. அந்த ஆபீஸை அவங்க பையன் 5 பேரும் வாரத்தில் திங்கக்கிழமை ஒருத்தன், செவ்வாய்க்கிழமை ஒருத்தன், புதன்கிழமை ஒருத்தன், வியாழக்கிழமை ஒருத்தன், வெள்ளிக்கிழமை ஒருத்தன் தொடச்சி சுத்தமானாதான் அவனுக்கு அந்த வாரம் பாக்கெட் மணி கொடுப்பார். அதில் இருந்தால் காணிக்க போடணும். நல்லா கவனிங்க. நம்ம நினச்சிக்கிடுவோம் மேல்நாட்டில் ரொம்ப அப்படியே ஃப்ரீயாக விட்டுறான்னுட்டு. நம்மளை மாதிரி ஃப்ரீ ஆட்கள் கிடையாது. அது சொல்கிறதுக்காக சொல்கிறேன். 5 நாளும் ஒவ்வொருத்தனும் வருவான், துடைப்பான். எனக்கு அந்த பிள்ளைங்களை பார்க்கவே பயமாக இருக்கும். 25,000 ஏக்கர் நிலம் நியூசிலாண்டில் வச்சிருக்கிற ஒரு பிள்ளை கையில் துணியை வச்சுக்கிட்டு மேஜை நாற்காலி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தொடச்சி. நான் ஒரு நாள் அவன்கிட்ட கேட்டேன், அவன் பேர் எலியாஸ்னு ஒரு 3வது பையன். அவன் என்கிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருப்பான். எலியாஸ், ஹவு மச் மணி யூ கிவ், யுவர் டாடி கிவ்ஸ், எவ்வளோ பணம்ப்பா கொடுக்குறாரு உங்க அப்பா? அங்கிள், அங்கிள்லாம் சொல்ல மாட்டாங்க, ஜபக்குமார். குட்டி பிள்ளை கூட ஜபக்குமார் தான் பேர் சொல்லும், அது வெளிநாடு. ஜபக்குமார் தெரியுமா, எங்க அப்பா எதுக்கு தெரியுமா எங்கிட்ட வேலை வாங்குறாரு? நான் கேட்டேன் எதுக்குன்னுட்டு. வேலைக்காரன் வச்சா 10 மடங்கு கொடுக்கணும், 1/10 தசம பாகம் கொடுத்து என்கிட்ட வேலை வாங்கிடுறாரு. சரி, மூத்த பையன் பேர் சுந்தர். சுந்தரும் நானும் அவரும் இத்தாலி பார்டருக்கு நாங்க ஒரு கூட்டத்துக்கு போனோம். அங்க போய் 2 நாள் தங்கணும். போற வழியில ஒரு பொம்மை கடையில் அவர் நிறுத்தினாரு. சில பொருட்கள் மற்றவங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும்ட்டு. சுந்தரை இறங்கி போனா, நான் சுவிட்சர்லாண்டில் பொம்மை எப்படி விற்கிறாங்கிறதுக்காக நானும் பார்க்க போனேன். அப்போ ஒரு சின்ன பொம்மை அதை சுந்தர் எடுத்து, அவருடைய மூத்த மகன் பேர் சாது சுந்தர் சிங், அவருக்கு பிடிக்கும், அதனால சுந்தர்னு வச்சிருக்காரு. அதை எடுத்து அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் கடைக்காரன்கிட்ட இது நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்றான். நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் பிள்ளை வளர்க்கறதுக்கு படிக்கணுங்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறேன். சின்ன பொம்மையை காட்டிக்கிட்டு சொல்றான் இதை வாங்கணுண்டு. அவங்க அப்பா வந்தாரு. டேய் என்ன செய்யற? அவன் சொன்னான், நீங்க கொடுத்த பணத்தில் காணிக்க போக மீதி எனக்காக ஒரு சின்ன பொம்மை வாங்குறேன், அதாவது நான் சம்பாதிச்ச பணம். அவர் நீ தான் சம்பாதிச்ச ஜோமண்ணியா? கடைக்குள்ள வச்சு கேட்கிறாரு. சுவிட்சர்லாண்டில் ஏன் முன்னால அவனை ஏன் முன்னால கேட்டனா அவனுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு. சின்ன பையன்தான், 13 வயசு இருக்கும். கோவம் வந்துட்டு, ஹேய் டாடி, யூ ஆர் புட்டிங் மீ இன் ஷேம் பிஃபோர் ஜபக்குமார். ஜபக்குமார் முன்னால என்ன வெக்கப்படுத்துறீரு. அவர் சொன்னாரு, வெக்கெல்லாம் படுத்தல, சரியான கேள்விதான் கேட்டேன். ஜோமண்ணியா? அவன் சொன்னா, ஏன் காசு, நான் சம்பாதிச்ச காசு, உன் ஆஃபீஸை தொடச்சி அதில் காணிக்க போட்டுட்டு மீதி காசில் தான் வாங்குறேன், நீர் என்ன வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடு. அவன் சொன்ன வச்சிரு. அழுதுகிட்டே காரில் ஏற போனான். நான் சொன்னேன், நான் வாங்கி கொடுக்குறேன்டா தம்பி சுந்தர், வாடா நான் வாங்கி கொடுக்குறேன்.
அவர் உடனே சொன்னார், ஜெபக்குமார், do not spoil my child. என் பிள்ளையை கெடுத்துறாத. ஐயா, நல்லா யோசித்து பாருங்கள், பிள்ளையை எப்படி வளர்க்குறீங்கிறது கொஞ்சம் மெல்ல சொல்லிடுறேன். ஏன்னா மிஷினரியாக பிள்ளையை வளர்க்கணுன்னா நீங்கள் முதல்லலாம் மோசையை வளர்க்கும் போதே கொஞ்சம் பார்த்து தானே வளர்க்கணும், சாமியில் வளர்க்கும் போதே கொஞ்சம் பார்த்து தானே வளர்க்கணும். அதுக்காக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கொஞ்சம் மெதுவாகவே தான் பேசுகிறேன், எல்லாருக்கும் விளங்கும்படி தான் பேசுகிறேன். வழியெல்லாம் இட்டலி வரைக்கும் அழுதான். இட்டலி வரைக்கும் நாங்கள் பார்டர் போகிறது வரைக்கும் அழுதான். 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம். அங்கே இறங்கின உடனே அவங்க அப்பா பிடிச்சி, டாடி ஐ எம் ஸோ சாரி, என்னை மன்னிச்சிருங்க. இந்தியாவிலேருந்து ஒரு மனுஷன் வந்திருக்கும்போது அவர் முன்னால் நான் ஒழுங்காக நடந்திருக்கணும், நான் நடக்கலை டாடி, என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் காட்டின வழியில் நான் நடந்திருக்கணும், நடக்கலை டாடி, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் உடனே கட்டிக்கிட்டு போகும்போது, நான் உனக்கு 2 பொம்மை வாங்கி தரேன்னு வாங்கிட்டு நின்று அதே கடையில் நின்று 2 பொம்மை என் காசில் வாங்கி தரேன், உன் காசில் வாங்க தரேன்னு வாங்கி கொடுத்தாரு. இதுதான் ஏன் அப்பா. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? உசியாவே, 16 வயசுல ராஜா ஆயிட்டியப்பா, யாருப்பா உனக்கு மாடல்? யார் உனக்கு மாடல்? நீ டாஸ்மார்க் போட்டுக்கிட்டு இன்னைக்கு எவ்வளோ இறைச்சிடி வாங்கினேன்னு உள்ளே நுழையும் போதே வந்தேன்னா, உன் பிள்ளையும் வெளியே வரும்போது எவ்வளோடா அன்னைக்கு காசு கொண்டு வந்தேன்னு கேட்பான். என் பிரசங்கத்தை நிறைய பேர் டிவிலையும் பார்ப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன். இங்கே இருக்கவங்களாம் குடிக்காதுன்னு சொல்லலை, உங்களை பார்த்தா அப்படி தெரில, கொஞ்சம் மூஞ்சல் மட்டும்தான் தெரியுது. பதினாறு வயசுல ராஜாவாயிட்டான். ஆனால் ஒன்று தெரியும், எங்கள் அப்பா நடந்த வழியில் நான் நடந்தா, தேவனுக்கு செம்மையாய் நடந்தா நான் ஆளுகை செய்ய முடியும். Learn from the word of God. உசியா ராஜா 52 வருஷம் வாழ்ந்தான். இப்படி பயந்து வாழ்ந்ததுனால அவனுக்கு என்ன நடந்ததுன்னு மட்டும் வேகமா சொல்லலாம், பார்க்கலாம், வாசிக்கலாம். 26வது அதிகாரம் 6வது வசனம். அவன் புறப்பட்டு போய், உசியா புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் எப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தியருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். 7வது வசனம் வாசிக்கலாம். பெலிஸ்தியரையும் கூர்ப்பாகிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஆமா, ஆண்டவருடைய வழியில் நடந்தா சத்ருவை காணக்கூட விரும்ப மாட்டான். ஏன்னா பெலிஸ்தியன், அரபியன் இவர்களெல்லாம் சேர்ந்து என் ஜனத்தை அழிக்க பார்க்குறியா, என் ஜனத்தை பிடுங்க பார்க்குறியா, என் ஜனத்தை கெடுக்க பார்க்குறியா, என் ஜனத்தை விக்கிரகத்துக்குள்ள கொண்டு போக பார்க்குறியா, என் ஜனத்தை மறுபடியும் கெட்ட வழியில கொண்டு போறபடி அழிப்பேன் சொன்னபோது தேவன் துணை நிற்கிறான். விவரமா பேசுறதுக்கு நேரம் இல்லை, வாசிக்கலாம். 8வது வசனம். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான். பலத்தின் மேல் பலன் அடைகிறான். ஆண்டவரோட நடக்க நடக்க ஆண்டவர் துணை நிற்க பலன் கொள்ளுகிறான். அடுத்தால 9வது வசனம். உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். எதிரியை அழிக்கிறது மாத்திரமே, இன்னொரு தடவை வந்துருவான். அதனால இங்க காவல் வைக்கிறான். தேசத்துல எதிரி வந்துடக்கூடாது, என் ஜனங்களை அழிச்சிடக்கூடாது, என் ஜனங்களை கெடுத்துடக்கூடாதுன்னு அலங்கத்தின் மேலே அவர்களை உட்கார வைக்கிறான். பாருங்க அடுத்தால. அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளிகளிலும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியால் அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான். கிரீன் ரெவல்யூஷன் தான். ஒரு பச்சை பச்சேன்னு தேசத்தையே மாத்தி விட்டான். ஜனங்களை முதல்ல பாதுகாத்தான், அதுக்கு பிறகு எச்சரிப்பு அவர்களை தடுக்காதபடி காவல்காரில் வைத்தான், 3வது செழிக்கிறதுக்கு வைத்தான். இது ஊழியக்காரனுக்கும் பொருந்தும், குடும்பத்தை நடத்துற தகப்பனுக்கும் பொருந்தும், ஸ்தாபனத்தை நடத்த என்ன போல தலைவர்களுக்கும் பொருந்தும். Your church should be protected to start with.
Your church not only protected from the enemies, but also they must receive a warning signal when enemy envies against you. Then it goes further. Your people must be prosperous, satisfied. இதை நம்ம தலைகீழ செய்வோம். நல்ல கவனிங்க. முதல்ல உன் பிள்ளை பாதுகாக்கப்பட வேண்டும். ஊழியர்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உன்னுடைய ஜனம் எதிரியிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் ஆசீர்வாதம் வேண்டும். நம்ம ஆண்டோட்டு ஜெபம் பண்றதுல என்னது? எங்களை முதல்ல ஆசீர்வதிங்க. ஆமா, எங்களை முதல்ல ஆசீர்வதிங்க. ஏன்னா எல்லா பிரசங்கத்தையும் நான் டிவியில் அப்பப்போ கேட்கறது வழக்கம். என்னதான் பேசுறாங்க தமிழ்நாட்டிலேருந்து. எல்லாருமே உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போகும். எப்போ முடியும்னு தெரியல. எப்பவும் துக்க நாட்கள் முடிஞ்சு வருஷம் மாசம் அதே தான் துக்க நாட்கள் முடிய போதும். நான் 2 பேருக்கு ஃபோன் பண்ணியே கேட்டேன். போன மாதமும் இதான் சொன்னீர், இந்த மாதம் முடிய மாட்டேங்கலன்னு. அதனால சொல்லி வச்சிருவோம். நமக்கு ஆசீர்வாதத்துக்கு மேலே அவ்வளோ கண்ணு. என் பிள்ளை பாதுகாக்கப்பட வேண்டுமே. அந்த பழைய பாடல்களில் அவங்க பாட்டு எழுதின ஸ்டைல், அந்த பாட்டு எழுதின ஆர்டர்லாம் நீ கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா, சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா காத்தீரே என்னை கருத்தாக வலுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் எனையும் உமக்காக கொடுத்தி. அதுக்கு தான் கொடுப்பு பாட போகிறோம் எல்லாரும். பழைய பாட்டு நல்லா கவனிங்க. சோத்திரம் பாடும்போது அந்த நாட்கள் அப்படி தான் பாடினாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? ஆண்டவரே நீர் என்னை காத்துக்கொண்டீர், தீமையிலிருந்து காத்துக்கொண்டீர், சத்துருடத்திலிருந்து காத்துக்கொண்டு என் பிள்ளைக்கு சோதனை வந்துடக்கூடாது, அது வேதனையை கொண்டு வந்துடும். ஆனா நம்மளோ இன்னைக்கு பரிசர்களடா, நீ உட்கார்ந்து அம்மாவும் அப்பாவும், இந்த ஊர்ல அம்மையும் அப்பாவும் சர்ச்சுக்கு போயிட்டு உனக்கா ஜெபம் பண்ணிட்டு வந்துடும். நீ படி. ஹலோ, டியூஷன் போயிரு, சர்ச்சுக்கு வந்துடாதுடா. என்ன சர்ச்சில் பாஸ்டர் என்ன சொன்னதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த வாரம் கேட்டுக்கலாம். நீ ஒன்று அங்கே வந்து ஒன்று கெட்டு போகிறதில்ல. படிச்சு நீ வரட்டா சர்ச்சில் என்ன காணிக்க குறைஞ்சு போட நான் சேர்த்து போட்டுறேன். நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? காத்தீரே என்னை கருத்தாக வலுவாமல் என்னை உமக்காக, காத்தீரே என்னை கருத்தாக வலுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் எனையும் உமக்காக, எடுத்தீர் எனையும் உமக்காக கொடுத்தீ உமையும் எனக்காக. கரங்களை உயர்த்தி ரம் துதிப்பா தீரா இன்று என்றும் என்றும் துதித்திடுவே. சோத்திரம் துதிப்பா தீரா என்றும் என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்தீரே என்னை துதியே துதியே துதித்திடுவே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீதானே, நீதானே என்னாலும் எங்கள் துணை நீரே. சோத்திரம் துதி பாத்திரா என்னை இன்றும் என்றும் துதித்திடுவே. தீயோ நம்புகள்
தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தீய நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவா நீருந்தன் சிறகாலை தினமும் மூடி காத்தீரே. தேவா நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீதணுகாதும் மறைவினிலே மறைவினிலே தேடி உமதடி தங்கிடுவே. சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு கேளுங்க, உன் பிள்ளைக்கு முதல்ல என்ன வேணும்? யாரோ சொல்றாங்க நகை நட்டு. நல்ல கவனி, உன் பிள்ளைக்கு வேண்டியது பாதுகாப்பு. சத்துருடைய கைகளில் இருந்ததுக்கு முதல்ல பாதுகாப்பு. அதுக்கு தான் நகை போட்டுக்க, நட்டை போட்டுக்க, அதுக்கு பிறகு போல்ட்டையும் போட்டுக்க. லோ மெனி டைம்ஸ் உனக்கு சேர்த்து வச்சிருக்கம்மா, துபாயில போய் சேர்த்து வச்சிருக்கேன். இங்க அது கஞ்சா அடிச்சிட்டு தெரியுது. கவனி, because we lost the priority which is important. எதுக்கு முதலிடம் கொடுக்கணுமோ அதுக்கு முதலிடம் கொடுக்காம அதை பிரியாரிட்டி மாறினதுனால தான் நம்ம குடும்பங்களில் ஒரே சமாதான குறைச்சல், சண்டை, போராட்டம். கல்யாணத்துலேயும் போராட்டம், கல்யாணம் ஆன பிறகும் போராட்டம், பிள்ளை பிறந்த பிறகும் போராட்டம், பிள்ளைக்கு பிள்ளை பெற்ற பிறகும் போராட்டம். நிற்க மாட்டேங்கி. வாழ்க்கை என்பது போராட்டமே. உசியா தேவன் துணை நிற்கும்போது செய்த முதல் காரியம், எதிரிகள் அழிக்கப்பட வேண்டும், எதிரி வராதபடி கோபுரங்களை கட்ட வேண்டும், காவல்காரர்களை வைக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு வேளாண்மையில this is the order. இப்ப நடக்கிறது கேளுங்க, கொஞ்சம் பார்க்கலாம். வாசிங்க. இப்ப 15வது வசனத்தின் பின்பகுதியை வாசிங்க. அவன் எருசலேமில் உண்டாக்கினான், அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. வெகு தூரம் பரம்பிற்று. இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற சின்ன துண்டு தான் யூதா. யூதாவில் இருக்கிற சின்ன நகரம் தான் எருசலேம். ஆனா உலகம் எங்கும் பரம்பிற்று. மாடல் ஃபாதர்னு சொன்னாங்க, மாடல் கிங்னு சொன்னாங்க. உலகம் எங்கும் பரவிற்று. இப்ப பாருங்க அடுத்தால, அவன் பலப்படும் மட்டும், அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட போது, ஆமா, இப்ப ஆட்கள் இருக்கிறாங்க, அறுவடை இருக்குது, யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வீடு நாடு கோடி எல்லாம் உண்டாயிடுச்சு, கோடி கோடி உண்டாயிடுச்சு. பிக்ஸட் டெபாசிட் ஏறிட்டே போகுது. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி போதும். பக்கத்தில் உங்க கையை பிடி சொல்லுங்க, ஒண்ணும் இல்லாத போது நல்லா தானே இருந்தீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, ஒன்றும் இல்லாத போது நல்லா தானே இருந்தீங்க. ஆமாம், கொஞ்சம் வந்த உடனே காலர என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன். பலம் வந்தபோது, செழிப்பு வந்தபோது வர்ற டேஞ்சர். நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. கொஞ்சம் கையில் காசு இல்லாத போது, தேவனே தேவனே இறங்கும், தேவனே இரக்கம் காட்ட மாட்டீரா, தேவா இரக்கம் இல்லையோ. அதுக்கு பிறகு கொஞ்சம் பாக்கெட்டு நிறைஞ்சி, பை நிறைஞ்சி, பேங்க் நிறைஞ்ச போது, தேவா இரக்கம் இல்லையோ. இவனுக்கு மனமேட்டிவ வந்ததுனால தான் இப்ப தானே சொல்ல போறது கவனிங்க. இவனுக்கு மனமேட்டிம வந்தது போது இஸ்ரவேல்ல என்ன நடந்தது?
the first 26 years was very very good. முதலாவது 26 வருஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. protection is there, prosperity is there. இன்னும் படிச்சு பார்த்தீங்கன்னா productivity is there. ஆமா, முன்னால சும்மா இருந்தாரு, இப்ப எங்க அப்பா ஃபேக்டரிக்கு ஓனர் தெரியுமா? ஆமா, முதல்ல நான் தான் 10 ரூபாயாவது கிடைக்காதான்னு வேலைக்கு உடனே, இப்ப நான் 15 பேரை வச்சு வேலை வாங்குறேன் தெரியுமா? முன்ன நான் தான் தேங்காய் மரத்துல ஏறி தென்னை மரத்துல ஏறி தேங்காய் பறிச்சேன், இப்ப தேங்காய் பறிக்கிற ஒருத்தரும் கிடைக்க மாட்டேங்கிறான். உங்க ஊருக்கு அதுதான். என்ன பிரதர், தென்னை மரம்லாம் ஒன்றும் அப்படியே காய்ச்ச கிடக்குது, ஒன்றுங்க ஒருத்தனும் கிடைக்க மாட்டேங்கிறான். ஒரு காய்க்கு 3 ரூபா கேட்குறான், காயை விட 3 மடங்கு காசு கேட்குறான். எல்லாம் உனக்கு திமிரு பிடிச்சு போய் அலைகிறான். இவர் தான் தேங்காய் பறிச்சவர் முன்னால. ஹலோ, திமிர் வந்தவுடனே, ராஜாவுக்கு திமிர் வந்தவுடனே கீழே என்ன நடக்குங்கிறத காட்டி கொடுக்க போறேன். நீங்க உடனே நினைப்பீங்க ஆண்டவரெல்லாம் விட்டுருவான். விட மாட்டான். நல்லா கவனிங்க, காசு வந்து ஆண்டவர் விட்டுருவோம். இல்ல, தப்பா நினைச்சிடாதீங்க. இப்பதான் ஏசாயா 1வது அதிகாரத்துக்கு திரும்புங்க, பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம். ராஜாவுக்கு பலம் வந்துச்சு, பெருமை வந்துருச்சு. அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய காணிக்கெல்லாம் கொடுக்கிறாரு. ஹலோ, முதல்ல ஜீவனத்துக்கு இருந்த 2 துட்டையும் போட தெரியும். கையில காசு இல்லாத போது ஜீவனத்துக்கு இருந்த 2 துட்டு போட தெரியும். இப்ப ஜீவனம் நல்லாயிட்டு, அதனால நிறைய காணிக்க. ஆண்டவரே சொல்றாரு, ஏண்டா இவ்வளவு பலிய கொண்டு வரீங்களா? ஏண்டா ஏண்டா? எதுக்கு தெரியுமா பலி கொண்டா? இங்க கை வச்சீங்க, புதிய ஏற்பாட்டில் காட்டி கொடுக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். அங்க நான் சொன்ன வசனத்தினுடைய முதல் காரியத்தை பார்க்கலாம். 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். காணிக்கை போட்ட பணம் எங்க போகுதுன்னு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து. சொல்லுங்க சார், இவர் காணிக்க கத்தருக்கு கொடுக்கல. எதுக்கு கொடுத்தாரு? குடில் கட்டுறதுக்கு 1.5 கோடி. உங்க ஊர்ல தானே. வாங் குடில் பெருசா, ஏன் குடில் பெருசா? நீ லைட் நிறைய போட்டிருக்கியா, நான் லைட் நிறைய போட்டிருக்கேன். ஏன் சிங்க தான் பிறந்தார்? உங்க அருமனையிலையும் தருமனையிலும் தான் பிறந்தாரா? உங்க ஊர் கதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்றீங்க. என் கூட பாதி பேர் 4 கோள்கள் தான் இருக்காங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க ஐயா. காணிக்க கொடுத்தாங்களாம். ஆண்டவர் கேட்டார், உன் பலிகளின் திரள் எதுக்குப்பா? நிறைய கொண்டு வந்துட்டா? நிறைய கொண்டு வந்துட்ட. கொண்டு வந்து என்ன செய்யற? லெசன். இருதயத்தில் கேடுண்டாக மட்டும் பலப்பட்ட போது. அந்த வசனத்தை வாசிங்க. காணிக்கையினால் என்ன செஞ்சாங்களா? தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது குறித்து. தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது போதும். நல்லா கவனிங்க அருமையான. நீங்க நல்லா இருக்கணும்னு நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. கொஞ்சம் லைட் கிட்டெல்லாம் போட்டு இருக்கணும்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு. இப்போ ஏசாயா 1:11 வாசிங்க.
உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினவும் எனக்கு ஆரோசியமாயிருக்கிறது. It is an abomination. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. 12வது வசனம் வாசிங்க. நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க 50வது சங்கீதம். எப்பா என்கிட்ட இல்ல, நான் உங்ககிட்ட கேட்டேன், காட்டுல இருக்கிறதெல்லாம் ஏன் இதாண்டா, ஆட்டு மந்தையில இருக்கலாம் ஆடுதாண்டா, பூமி மந்த நிறைவு ஏண்டாண்டா உன்கிட்ட கேட்டானா? காணிக்க கொடுக்க கூடாது இல்ல, எதுக்கு கொடுக்கிற? That is very important. What for you give? நல்லா கவனிங்க. பக்தன் பாடுனா, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ? தெரிந்தவர்கள் பாடலாமா? கரங்களை உயர்த்தி. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ? தேவரீர் கை தாங்க சற்றும் சாவு கஞ்சி கலங்கே ஆயினும் நான் பலன் காண உழைக்காமல் போயினே. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ? என் வாழ்க்கையை அசைத்த அநேக சம்பவங்களை நான் என் செய்திகளிலே பல முறை சொல்லி இருக்கிறது வழக்கம். ஒரு காரியத்தை சொல்றேன். நானும் என் மனைவியும் காட்மண்டுல போய் அதுக்கு பிறகு அங்கிருந்து ஒரு சின்ன பிளைட்டை பிடிச்சு அங்க பக்கத்தில் இருக்கிற ஹிட்டோடாங்கிற ஒரு ஊர்ல பிரசங்கம் பண்றதுக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். நல்லா கவனிங்க. நேபாளத்தில். அதனால நாங்க பீகார்ல இருந்து கல்கத்தா வரைக்கும் ட்ரெயின்ல போனோம். அங்க இருந்து காட்மண்டுக்கு பறக்கிறதுக்கு ஏர் இந்தியாவில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அது 4 மணிக்கு போய் சேரும். 4:30 மணிக்கு ஒரு சின்ன 20 நிமிஷம் போற ஒரு ஃப்ளைட்டு. அதில் போயிட்டு நாங்கள் சேர்ந்து 6 மணிக்கு கூட்டத்தில் பேசணும். நாங்கள் போனோம். என் மனைவி உற்சாகமாக வந்தா. 2 பேரும் போயிட்டு நாங்கள் கல்கத்தா ஏர்போர்ட்டில் உட்கார்றோம். அங்கே ஏர் இந்தியா உங்களுக்கு தெரியும், எப்பவும் கொஞ்சம் லேட்டாக தான் போகும். அதுக்கு பேர் ஏர் இந்தியா தான். இப்போ டாட்டா வாங்கிட்டாங்க, கொஞ்சம் பரவாயில்ல. ஆனாலும் நடுவாரத்தில் போட்டு திடீர்னு பிரேக் பிடிக்கலன்னு சொல்ல போகிறான். அரை மணி நேரம் தான் லேட்டாக போச்சு. அது போக போக இறங்கி 40 நிமிஷம் ஆயிடுச்சு. எங்களை கூப்பிட 2 சகோதரர் வந்திருந்தாங்க. சூமோ வண்டி வந்தது. நான் வெளியே போகும்போது சொன்னேன், டே தம்பி, அந்த ஃப்ளைட் போயிடுச்சு. நம்ம வேறு ஃப்ளைட்டு கிடையாது, சாயங்காலம் இனிமேல் அடுத்தால ஃப்ளைட்டு கிடையாதுன்னு இறங்குற இடத்துல அங்கே ஒன்றும் லைட்லாம் கிடையாது. அதனால் அது போயிட்டு திரும்பணும். போயிடுச்சு. என்னடா செய்ய போகிறோம், இன்றைக்கி மீட்டிங் அவுட்டு. ஏன்னா ரோட்டு வழியாக போனால் 6 மணி நேரம் இருக்கும். காட்மண்டுலேருந்து ஹிட்டோடா போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். நல்ல ரோடு தான், ஆனால் சுற்றி போகிறோம் 6 மணி நேரம். நான் சொன்னேன், இப்போ 4:30 ஆயிடுச்சு, 5 போது நம்ம போய் சேரனா 11 மணி ஆயிரும்.
ஜனங்கள்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க, நாங்கள் இன்னைக்கு கூட்டம் கோல் தானே. யார் சொன்னதுன்னே அவன் சொன்னான். யார் சொன்னது? நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் பின்னால் யாருங்கன்னா ஒரு டீ வாங்கி கொடுத்தான். 2 பேரையும் பின்னால் உட்கார வச்சுட்டு அவங்க 2 பேரும் முன்னால் வந்து எந்த வழியில் போனான்னா இருட்டிட்டு வேறு செஞ்சிச்சு. குதிரையில் போகிறத காட்டிலும் மோசமாக இருந்துச்சு. மேலே டம என் தலை 10 நேரம் மேலே அடிச்சது. என் மனைவியை மடியில் படுத்து தன் தலையை காப்பாற்றி கொண்டாள். இப்போ என் தலை மேலே டமால் 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 10 நேரம் 2.5 மணி நேரத்தில் கொண்டு வந்து விட்டானுங்க. 7:30 மணிக்கு போய் இறக்குனா போன உடனே மைக்கை கையில் கொடுத்துட்டாங்க. என்ன தெரியும் உங்களுக்கு, 7:30 மணிக்கு கொடுத்தா 9:30 மணிக்கு தான் முடித்தேன். முடித்த உடனே என்னை அமித்னு ஒருத்தர் வீட்டில் சாப்பிட்றதுக்கு கொண்டு போனதும் தங்குறதுக்கும் கொண்டு போனாங்க. அவன் ஒரு பெரிய கான்ட்ராக்டர் ஹிட் அவுடால. அமித் வீட்டுக்கு போகும்போதே நான் சொன்னேன், டே அமித், அவன் பீகார் ஆள், ஆனால் நேபாளியை கல்யாணம் கட்டி அங்கே கான்ட்ராக்டராக இருக்கான். நான் அவன்கிட்ட சொன்னேன், டே சாப்பாடுலாம் ரெடினே, நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்தலாம். நான் சொன்னேன், சாப்பிட்டுட்டு படுக்கிற மாதிரிலாம் இல்லை, எலும்பெல்லாம் சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு, யாராவது மசாஜ் பண்ணி விட்டாதான். அதனால தான் வரமுனால ஜெயந்த்ராஜ் மசாஜ்காரனே ரெடியாக வச்சுருந்தார் எனக்கு. இங்கே நான் போடுற போட்டில் கொஞ்சம் இதெல்லாம் பிடிச்சி விடணுன்ட்டு. நல்லா கவனிங்க, மசாஜ்காரனை கொண்டு வானே, 9:30 மணிக்கு கிடைப்பானாப்பான்னு சொன்னேன். கொண்டு வர்றேன்னு சொல்லி 10 நிமிஷத்தில் கொண்டு வந்துட்டான். 10 நிமிஷம் சொன்ன அவன் கடுகு எண்ணெயை நல்லா காய வச்சு கொண்டு வந்தான். கொண்டு வந்தோடனே நான் அவனை பார்த்து கேட்டேன், அவன் பேர் என்னடா? டாக்கூர். டாக்கூர் எந்த ஊருப்பா? நானும் பீகார் தான், மோத்திஹாரி. சரி, எத்தனை வருஷமா அந்த ஊரில் இருக்க? 13 வருஷமா இருக்கேன். ஆமாம். நான் கேட்டேன், நீ என்னைய தொடமுனால ஒரு வார்த்தை கேட்குறேன்ப்பா, இயேசுவை தெரியுமா? அவன் ஒரு பார்பர், முடி வெட்டுருவேன். அந்த ஊரில் சின்ன ஊர், 40,000 பேர் கூட இருக்க மாட்டாங்க, 25,000 பேர் தான் இருப்பாங்க. சின்ன ஊர். இந்த ஜெபசிங்கெல்லாம் கூட அங்கே போயிருக்கிறாரு. சின்ன ஊர் தான். அந்த ஊரில் 17 சபை. 17 சபை இருக்கிறதுல இவன் 13 வருஷமா அங்கே முடி வெட்டான். அவன் தலையை சொரிஞ்சிட்டு சொன்னான், ஏசுவா அப்படி ஒரு ஆள் முடிவெட்டவே வரலையே. அடப்பாவி. நான் சொன்னேன், ஊர்ல எல்லாம் முடி வெட்டியிருக்க, இயேசுவுக்கு முடி வெட்டினது இல்லையா? வந்தா தானே வெட்டுவேன். நல்லா சிரிக்கிறீங்க. சுற்றி சுற்றி ஊருக்கு சபை இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு உங்கள் ஊரில் சரியாக இயேசு தெரியாது தெரியுமா? இந்தியாவில் தெரியாது தெரியுமா? தமிழ்நாட்டில் 50,000 ஊழியக்காரன் இருக்கான், 50,000. ஆனால் வடக்க இன்னும் நிறைய பேர் இல்லை தெரியுமா? நான் அவனை நீ என்னை தொடமுனால நீ இயேசு அறிஞ்சு கொண்டுட்டு இயேசுவை சொல்லி 1/2 மணி நேரம் அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவனை பாவ சங்கீர்த்தனெல்லாம் பண்ண வச்சு முழங்காலில் வச்சு கை வைக்க அழுகிறான். இது தெரியாமல் போச்சேன்னு சொல்லி அழுகிறான். அவனுக்கு ஒரு புதிய ஏற்பாடை வாங்கி கொடுத்து இப்போ மசாஜ் பண்ணு. நல்ல கவனி, எனக்கு இந்த சம்பவம் மறக்கவே செய்யாது. 17 சபை இருக்குது, 13 வருஷமா எல்லாருக்கும் முடி வெட்டுருவேன். ஆனால் யாருமே இயேசு சொல்லலை. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் அவர்கிட்ட போக முடியாது. நம்ம பலிகள் கொண்டு போயிரும் நினைக்கிறோம், காணிக்க கொண்டு போயிரும் நினைக்கிறோம். நோ, உன் உறவு சரியில்லைன்னா காணிக்க கொண்டு வரும்போது அங்கே வச்சிரு, போய் சரியாயிட்டு வா, அதுக்கு பிறகு எனக்கு கொடுத்தா போதும். இது இயேசு. எத்தனை பேருடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்? அதனால தான் கேட்கிறார், எதுக்கு பாவாண்ட கேட்டனா காணிக்க, இந்த காணிக்க கொடுன்னு கேட்டா, நீ தான் பலிகளின் திரள், ஆடுகள், காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்கள். 13வது வசனத்தை வாசிங்க. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். இதான் மத்தல நாங்களா கவனிங்க. அந்த ஆட்கள் மனமேட்டிமை ஆனாலும் காணிக்க கொடுத்தான். We cannot gauge people according to their giving. Please understand. முன்னால காட்டிலும் நிறைய காணிக்க வருது பிரதர்னு சொல்லி எந்த ஊழியத்தையும் அளந்துடாதீங்க. அது ஜெபசானாலும் சரிதான். There is a temptation that you will gauge people. இவ்வளோ காணிக்க இந்த ஊழியத்துக்கு கொடுக்குறாங்க, எவ்வளவு பெரிய ஊழியம். Stop that. போன வருஷம் நாங்கள் 5000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். ஒரு வருஷத்தில் 5000 people. போராட்டம் உண்டு,
கொரோனா உண்டு. இதன் மத்தியில் நாங்கள் 5000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமாம். ஆனால் நான் சொல்கிறேன், என் டேபிளுக்கு ரிப்போர்ட் வருது, இந்த ஃபீல்டில் இத்தனை பேருக்கு ஞானஸ்தானம், இந்த ஃபீல்டில் இத்தனை பேருக்கு ஞானஸ்தானம். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும், நம்ம முழங்காலில் வந்து என் ஆஃபீஸில் ஆண்டவரே இவ்வளோ பேருக்கு நான் கொண்டு வரும். ஒரு நாளைக்கு இந்தியாவில் 67,000 பிள்ளை பிறக்குது ஆண்டவரே. பீகார்ல ஒரு நாளைக்கு 6,000 பிள்ளை பிறக்குது ஒரு நாளைக்கு. நாங்க ஒரு வருஷத்துல 5,000 பேருக்கு தானே ஞானஸ்தானம் கொடுத்துருக்கோம். சபையே, எதிலே வெற்றி முழக்கமிடுகிறாய்? எதிலே களி கூறுகிறாய்? செக். 30 வருஷமா விசுவாசியான ஒரு ஆளை ஆண்டவர்களை கொண்டு வரல. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அல்லது கொண்டு வர்றவங்களுக்கு அது உதவி செய்தியா? நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, சகோதரர்கள் வச்சுக்கணும்னு சொல்றேன். ஒரு வருஷத்துல 12,000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால. இப்ப 5,000 குறைந்துட்டேன்னு நெஞ்சில அடிச்சு அழுதேன். ஆண்டவரே, 5 வருஷத்துக்கு முன்னால 12,000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். இப்போ 5 வருஷத்துக்கு பிறகு ஊழியங்கள் பெருகி இருக்குதுன்னு சொல்றான். 5,000 பேருக்கு தானே புதுசா கொடுத்துருக்கோம். ஒரே நாள்ல 6,000 பிள்ளை பிறக்குது ஆண்டவரே. நாங்க ஒரு வருஷம் முழுதும் 5,000 பேருக்கு தானே கொடுத்தோம். சபையே, how much you spend yourself for winning people? பவுல கேட்டா சொல்றான், நான் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். கர்த்தனோடு கூட இடைப்படுகிறார். ஒரு காணிக்கை தூக்கி கொடுத்தாச்ச போதுன்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவன் காணிக்கை எனக்கு எதுக்கு? பரலோகத்துக்கு ஆத்துமாக்கள்ல வேணும். இங்க ஆத்மா பாஸ்ட் வந்து போது சொன்னார், 250 பேர் ஒவ்வொரு வாரம் வெளியே போய் எங்கேயாவது சுவிசேஷம் சொல்ல. பிரைஸ் தி லார்ட் for this church. But how many churches are doing it? கோபுரம் கட்டணும், குடில் போட்டோம், லைட் போட்டோம், வெடி போட்டோம், பட்டாசு எல்லாம் போட்டோம், சரவெடி போட்டோம், கிறிஸ்துமஸ்க்கு போட்டோம், ஈஸ்டருக்கு போட்டோம். அந்த சரவெடியில இருக்கிற அந்த எண்ணிக்கைக்காவது ஒரு 4 பேரை கொண்டு வந்துட கூடாதாப்பா? அம்மா, இது தேவனுடைய ஏக்கத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன், வேற ஒன்றும் சொல்லல. வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா. ஆண்டவரிடத்தில் இந்த பேச வேண்டிய அவசியம் உண்டு. ஒவ்வொரு விசுவாசியும் தேவனிடத்தில் பேச வேண்டிய அவசியம் உண்டு. எத்தனை பேரை தேவனுக்கு கொண்டு சம்பாதித்தேன், என் காணிக்கை எத்தனை பேரை கொண்டு வந்தது. If my offering is just to put a big stone, நாங்க கட்டின எந்த கட்டடத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டோனே வைக்கல. யார் கட்டினா, யார் திறந்தா, யார் செக்ரட்டரியாக இருந்தா, யார் பிரசிடெண்ட்டாக இருந்தா, யாருக்கு கமிட்டி மெம்பராக இருந்தா, என்ன போடலாம் வெட்டிடுவான். கல்லே பார்க்க முடியாது. ஏன்னா நாங்கள் கல் வைக்கிறதுக்கு காசை செலவழிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. கர்த்தரிடத்தில் ஜீவன் உள்ள கற்களாக ஆத்துமாக்களை நிறுத்துறதற்கே செலவு பண்ணப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. சபையோ சபையின் மக்களை எங்கேயோ போயிட்டு இருக்குமோ. உசியா ராஜா விழுந்தாச்சுன்னா, உசியா ராஜாவுக்கு எல்லாம் சேர்ந்த உடனே மேட்டி வந்துனா ஜனங்களுக்குள்ள ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல் அதிகமாயிரும். இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்கள்ல எல்லா கோயிலையும் பண்டிகை பயங்கர ஆடம்பரமா இருக்கு. முன்னால அட்ரஸ் தெரியாத இருந்த கோயிலெல்லாம் இப்ப பண்டிகை, பயங்கர பண்டிகை. ஒரே ஆட்டம் பாட்டம், டிஜே வச்சு டம்மு டிம்மு டம்மு டிம்மு. அவனுக்கு ஹார்ட் அட்டாக் இதனாலே வந்துச்சு. டாக்டர்களுக்கு வியாபாரம் பெருகுது. என் சபையே, என் அருமை தேவ மக்களே, அன்னைக்கு மாதிரி சாராள் நவரஜ் பாரி
அழுது கரைஞ்சி பாடுகிற பாடல்கள் வெளிப்படாதோ? என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, என்றே ஊரை தென்னை ஏங்கி அழைத்தீர், எப்படி நான் மறப்பேன்? என்றே ஊரை தென்னை ஏங்கி அழைத்தீர், எப்படி நான் மறப்பேன்? அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே, பாடலாமா? என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, என் துயரதொனியோ இதை யார் என்று கேட்பாரோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றீரே வந்தேனிதோ. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஒரு சம்பவத்தை நான் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எங்களுடைய சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்ல ரெஜினான்னு ஒரு தங்கச்சி இருந்தா. அவள் தான் சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ். நாங்கள் இந்த வருஷத்தில் 65,000 பிள்ளைகளுக்கு விபிஎஸ் நடத்தினோம், கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு. எங்கள் வீடியோவில் 45,000, அதுக்கு பிறகு 20,000 பேர் நடத்தியிருக்காங்க. நல்லா கவனிங்க. இப்படி வருஷம் வருஷம் ஒரு தீமை வச்சு நாங்கள் சண்டே ஸ்கூலுக்கு அந்த நாட்களில் புஸ்தகம் வெளியிலிருந்து வாங்குறதுனால இவ புஸ்தகத்தெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டா. எங்களுடைய முறை இந்த பணத்தை இதுக்கு தான் செலவழிக்கணும்னு அப்படி நாங்கள் திட்டமாக இருந்ததுனால என் ஆஃபீஸுக்கு வந்தா, அண்ணே நாளை கழிச்சு பிபிஎஸ் ஆரம்பிக்குதுன்னு நான் புக்கு ஆர்டர் பண்ணிட்டேன், புக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு ஆனால் கிளியர் பண்ணுறதுக்கு 74,600 ரூபா வேணும், கொடுங்கன்னு சொன்னான். நான் சொன்னேன், அம்மா சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட் கணக்கில் ஒன்றுமே இல்லை, நம்ம கொடுக்க முடியாது இல்லம்மா. அவன் சொன்னா அழுகிறா, கண்ணில் கண்ணீர் வருது. அண்ணே டிரான்ஸ்போர்ட்டில் இன்னைக்கு நீ காசு கொடுத்தீங்கன்னா தான் போய் எடுக்க முடியும், நாளை கழித்து எல்லாருக்கும் கொடுத்து விடணும், அதனால எப்படியாவது எடுக்கிறதுக்கு சொல்லுங்க. நான் சொன்னேன், நம்ம 2 நிமிஷம் பண்ணுவோம். அவளை அந்த டேபிள் அந்த பக்கம் இந்த பக்கம் நான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க 2 பேரை கூப்பிட்டேன். 4 பேர் சேர்ந்து அந்த டேபிளை சுற்றி உட்கார வச்சு, ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு இயேசுவை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த புஸ்தகத்தெல்லாம் வாங்குகிறோம், இதை இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு காசில் 74,600 ரூபா வேணுமா, என்கிட்ட இல்லை ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு, பரலோகம் மூடல ஆண்டவரே, பரலோகம் திறந்தே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆமேன்னு போட்டுட்டு நான் சொன்னேன், அம்மா பணம் வந்ததுன்னா இன்னைக்கு வந்ததுன்னா
நான் உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னேன். அன்னைக்கு 1 மணிக்கு எங்களுக்கு போஸ்ட் வரும். போஸ்ட்டை கொண்டு வர்ற தம்பி என் டேபிளில் கொண்டு போஸ்ட்டை வச்ச உடனே முதல் கவரை பிரித்த உடனே, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, சம் பீப்புள் மே நாட் பிலீவ் மீ, அதை பற்றி கவலை இல்லை, ஒரு டிராஃப்ட் 74,600 ரூபா. நான் கேட்டேன் என்ன. உடனே அவளை சொன்னேன், டேய் எங்கிட்ட ஒரு பையன் இருக்கான், அவனை கூப்பிட்டு, டேய் ரச்சனாக்கா கூப்பிடு, அவன் கேட்ட படம் தான். ஃபைனான்ஸ்காரங்களை கூட்டேன், இது வந்துட்டு உடனே பேங்க்ல போங்க, உடனே கொடுத்துருங்க பில்லு. எங்களுக்கு விளங்கவே இல்லை. ஆனால் அதோடு கூட ஒரு லெட்டர் இருந்தது. என்ன எழுதியிருந்தது தெரியுமா? பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், நாங்கள் துபாயில் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரே ஒரு மக 6 வயசு. நீங்கள் போன வருஷம் துபாய்க்கு வந்திருக்கும் போது ஒரு ஹிந்தி பாட்டு சொல்லி கொடுத்தீங்க, என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் அவள் சொல்வா, அந்த அங்கிள் வந்தால் நான் அவங்க ஊழியத்துக்கு தான், நான் அவங்க சின்ன பிள்ளைங்க மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க, நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப உங்களை நேசிப்பா. ஆனால் ஒரு துக்ககரமான செய்தி, 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு வியாதி வந்தது. நல்ல டாக்டர்கிட்ட கொண்டு போனோம், சரியாயிட்டு, நாங்கள் சரியாயிட்டு நினச்சோம். ஆனால் மறுபடியும் வந்துச்சு. அவள் ஆண்டோட்ட போயிட்டா. நல்ல கவனிங்க, 6 வயசு. ஆனால் போகும்போனால அம்மாவை கூப்பிட்டுருக்கா, அம்மா அம்மா நான் ஒரு உண்டியல் சேர்த்து வச்சுருக்கேன்ல, எனக்கு யாராவது மாமா அல்லது யாராவது ஃப்ரெண்ட்ஸு என் பர்த்டேக்கெல்லாம் கொடுக்குற காசை சேர்த்து வச்சுருக்கேன் அந்த உண்டியலில், அதை எடுத்து டாக்டருங்க உங்கள்கிட்ட சொன்னதை நான் கேட்டேன். டாக்டருங்க உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு நான் கேட்டேன். நான் தூங்கின மாதிரி படுத்திருந்தேன். டாக்டர் உங்கள்கிட்ட குசு குசுன்னு சொன்னாங்க, உங்கள் மகா இன்னும் 2 நாள் தான் பிழைப்பான்னு சொன்னாங்கல்ல. நான் செத்தாலும் ஏசப்பட்ட போயிடுவேன், என்னை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது, நான் ஒன்று மட்டும் எனக்கு செய்வீங்களாம்மா? அந்த உண்டியலை எடுத்து அதில் இருக்க எல்லா காசையும் பீகாரில் பிள்ளைங்களுக்குன்னு ஊழியம் செய்ததுக்கு கொடுக்கறதுக்கு அந்த அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் வந்தாங்களா, அவங்களுக்கு கொடுத்துருங்களையா? அந்த அம்மா சொன்னாங்க, சரிடா கண்ணான்னு சொல்லி கையை முத்துனாங்க, செத்து போயிட்டான். ஐ எம் நாட் டெல்லிங் எ ஸ்டோரி, நான் கதை சொல்லலை. அவங்க அம்மா எழுதியிருக்காங்க, என் மகா தான் இல்லை, அவள் சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் வேறையாவது ஆண்டோட்ட கொண்டு வந்துவிட்டோம். அதைத்தான் நாங்கள் டிராஃப்ட் எடுத்து 1 காசு குறையாமல் பேங்க் டிராஃப்ட்டுக்கு நாங்களே காசை போட்டு அவள் சேர்த்து வச்ச பணத்தை அப்படியே அனுப்பியிருக்கோம். 74,600 ரூபா. நான் செத்து போகிறேம்மா, நான் செத்தாலும் ஏசப்பட்ட போயிடுவேன் டாக்டர்னு சொன்னதை நான் கேட்டேம்மா, என் காதில் விழுந்துச்சுமா. ஆனால் என் பணம் நான் பரலோகத்துக்கு போகும்போது கொஞ்சம் வேறையாவது என் கூட இவ பணம் தான் என்னை எழுச்சதுன்னு சொல்லி வரணுமா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை நான் மறக்கவே முடியாது. மை டியர் பீப்புள் ஆஃப் காட், அந்த ஒரு 2 வசனத்தை மட்டும் காட்டி கொடுக்கிறேன். ஏசாயா 1வது அதிகாரம் 14வது வசனத்தையும், உங்கள் மாதப்பிறப்புகளையும், மாதப்பிறப்பு உண்டு, உங்கள் பண்டிகைகளையும், உன் பண்டிகை உண்டு, என் ஆத்மா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன். 15, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். ஜெபமும் இருக்குது, உங்கள் மாதப்பிறப்பு ஆராதனை இருக்குது, பண்டிகை இருக்குது, பலி இருக்குது, காணிக்கை இருக்குது, கொண்டாட்டம் இருக்குது. இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை வெண்மை போல மாற்றி தேசத்தின் நன்மையை புசிய கொடுப்பேன்னு சொல்றவர் நல்ல ஆண்டவர் இன்னைக்கு சாயங்கால கூட்டத்தில் வந்திருக்காரு. நீங்க வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. You may have activities
You may have festivals. You may have services after services after services. ஆனா கர்த்தருக்கு பிரியமானதை செய்யறதுக்கு நானும் என் காணிக்கையும் என் ஆராதனை அங்கீகரிக்கிறதுக்கு எதுவாவது தரையா இருந்தா ஆண்டவர் அழைக்கிற அழைப்பு காருங்க. அந்த வசனத்தை மாஸ்டர்லாம் 18வது வசனம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 19வது வசனத்தை வாசலாம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள். இது என்ன பாவம்? கொண்டாட்டத்துக்கு குறைச்சல் இல்லப்பா, கொண்டாட்டத்துக்கு குறைச்சல் இல்லடா, மேளத்துக்கு குறைச்சல் இல்லடா, லைட்டுக்கும் ஸ்பீக்கருக்கும் குறைச்சல் இல்லடா. ஆனா எனக்கு விருப்பமே இல்லை, காணிக்கையும் விருப்பம் இல்லை, பலியும் எனக்கு விருப்பம் இல்லை. என்ன 17வது வசனம், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அதை சொல்லிட்டு சொல்றாரு, வழக்காடுவோம் வாருங்கள் என்று. பாவங்கள் இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்கு முன்னதாக உன்னை அங்கீகரிக்கிறதுக்கு உன் இருதயத்தில் இருக்கிற ஆத்மாக்களினுடைய பாரத்தை பார்த்து வந்திருக்கிறார். கூடி வந்திருக்கிற ஜனங்கள் நீங்கள் விசுவாசிகள் தான். நேற்று தினத்தில் நான் ரட்சிப்புக்கு அழைப்பு கொடுத்தேன், இயேசுவை நேசிக்கிறதற்கு உங்களுக்கு அழைப்பு கொடுத்தேன். நீங்கள் எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொன்னீர்கள். ஆனா ஒன்று இன்னைக்கு சொல்ல போறேன், உன்னை விலையேற பெற்றோனாக மாற்றத்தான் இயேசு சிலுவையில் அடிபட்டா. இயேசு சிலுவையில் அறியப்பட்டதுக்கும் தன்னுடைய விலைவேற பெற்ற ரத்தத்தை உனக்காக சிந்தி, உன் அக்கிரமம் எவ்வளவுதான் இருந்தாலும் அது சிவேரென்றிருந்தாலும் வெண்மையாக்க வேண்டும் என்று தன்னுடைய ரத்தத்தை சிந்தின ஆண்டவர் உன்னையும் உன்னுடைய காணிக்கைகளையும் நீ ஆத்துமாக்களை ஆபாயம் பண்ணி பரலோகத்துக்கு வரும்போது வாசலில் நின்று உன்னை வரவேற்பதற்கும் வாஞ்சிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் உண்டு. நேற்று தினத்தில் உங்களை ஒப்பு கொடுத்தீங்க, இன்னைக்கு சொல்லுங்க, என் கிரியைகளையும் அங்கீகரி ஆண்டவரே. Lord, you have accepted me, but you accept my works also. ஏன்னா கிரியை அவனுடைய கிரியை அவனோடு சொல்லுங்க, அவனோடு வரும். என்னை ஏற்றுக்கொண்டிட்டீங்க ஆண்டவங்களே, என் கிரியை மை ஒர்க் இதையும் அங்கீகரிங்க ஆண்டவரே. கல்வாரியின் கருணை இதே காயங்க. இதற்கு பிறகு யாரையும் எழுந்திருக்க கூடாது. ஒருவேளை தூரத்திலிருந்து வந்திருக்க போயிருக்கலாம், அவளை விட்டு விடுங்கள். Do not disturb the work of the Holy Spirit now. தேவாவியான ஒரு அசைவாடி உன்னுடைய கரத்தை பிடித்து உன்னையும் உன்னுடைய கிரியையும் நான் அங்கீகரிக்கிறேன். உன் அன்பின் கிரியை நான் அங்கீகரிக்கிறேன். நீ அன்பின் நிமித்தம் நேற்று சொன்னாய், அன்பின் நிமித்தம் செய்த கிரியையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று என்னை பார்த்து தேவனை சொல்ல வேண்டும் என்று சொல்லு. எல்லாரும் கண்கள் மூடி இருக்க. பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமா, I will not waste my energy, I will not waste the offering, I will not waste my time. எப்படி ஆயிலும் பரலோகத்துக்கு போகும்போது அந்த சின்ன பிள்ளை போல நான் சாக போறேம்மா, 6 வயசு தான்மா, நான் 2 நாள்ல ஏசப்பாட்ட போயிடுவோம்மா, நான் என் கூட என் கிரியை வர்றதுக்கு நான் சேர்த்து வச்சேன்ல, சந்தோஷமா சேர்த்து வச்சேன், அதெல்லாம் கொஞ்சம் பெரியாவது பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று துடித்த அந்த பிள்ளையை போல